ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஸ்டைலில் சிக்கன் தண்ணி குழம்பு. இதுவரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாராவது செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. பார்க்கலாமா இது எப்படி சரின்னு சொல்லிட்டு அடுப்பில் கடாயை வச்சு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி வதங்கி வந்தோடனே பார்த்தீங்களா, இதில் மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த ஆச்சியில் கபாப் மசாலாலாம் வருது இல்லைங்களா, அதுதான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த குழம்புக்கு இந்த மசாலா தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வெங்காயம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். தக்காளி சட்னிங்கெல்லாம் வதங்குவோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் தக்காளி அந்த அளவு வதங்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தான் நல்லாயிருக்கும். என் பசங்க முதலே சொல்லிட்டாங்க, இந்த குழம்பு செய்கிறேன்னு சொன்ன உடனே இட்லி போட்டுடுமான்னு சொல்லிட்டு, அதனால இட்லியும் ஊற்றி வச்சிட்டேன் ஒரு பக்கம். அது ஒரு பக்கம் வெந்துன்னு இருக்கட்டும் சொல்லிட்டு. வெங்காயம் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இதில் ஹோல் ஸ்பைசஸும் சேர்த்துக்கோங்க. பட்டை லவங்கம் என்னென்ன இருக்கோ அதை எல்லாம் மொத்தமாக தூக்கி போட்டுட்டு இஞ்சி பூண்டை இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக தான் அரைச்சிக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு சிக்கன் தான் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வைக்க மசாலா சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டாலே சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.